அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு இஃப்தாருக்கு நான் ஸ்பெஷலாக ஒரு கஸ்டர்ட் பட்டர் புட்டிங் செய்ய போகிறேன். ஒரு மண்பானை வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் பால் ஊற்றுதேன். இது கொஞ்சம் காயட்டு. இது நல்லா காயட்டு. நல்லா காஞ்சதும் அப்புறம் போடலாம். கஸ்டர்டு பொடி 2 ஸ்பூன் நான் ஒரு பவுலில் போடுது. கொஞ்சம் பால் இதில் ஊற்றுதேன். இதை ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம காய்ச்சின பாலை இதில் ஊற்றி கலக்கி நம்ம தனியாக இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அகரக்கராவை நான் 1 மணிக்கூர் ஊற வச்சுருக்கேன். இதை இதில் நான் போடுதேன். இந்த பாலில் நல்லா காயட்டு. நல்லா காஞ்ச பிறகு மீதி உள்ள ஐட்டத்தெல்லாம் நம்ம போடலாம். இப்போ கஸ்டர்டு பொடியை நம்ம ஒரு 2 ஸ்பூனில் கலக்கி வச்சதை இந்த பாலில் ஊற்றலாம். பட்டரு 5 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். இதை இதில் போட்டுடலாம். பிரெட்டு 3 எடுத்திருக்கேன். இதை நம்ம இதில் சேர்க்கலாம். பிச்சு பிச்சு போடலாம். நல்லா காயட்டு. மூணு பிஸ்கெட் போடுது. மேரி பிஸ்கெட்டு. சர்க்கரை ஒரு 5 கிராம் சர்க்கரை. மில்க் மேடு எல்லாம் கலக்கி இன்னும் 2 நிமிஷத்தில் இதை நம்ம இறக்கிடலாம். ஒரு சிட்டிக்கை வெண்ணிலா எசன்ஸு. இன்னும் இது எல்லாம் மிக்ஸ் ஆகியாச்சு. கொஞ்சம் ஒரு பருவமான கட்டி வந்தாச்சு. நீ இதை இறக்கி ஒரு வெதுவெதுப்பான சூட்டில் மிக்சியில் நம்ம இதை பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். நீ இது ஆறட்டு. கொஞ்சம் ஆறட்டு. வெதுவெதுப்பான சூட்டில் இந்த மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஊற்றிடலாம். மிக்ஸியில் அடித்து பேஸ்டாக்கி கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு மண் பவுலில் மாற்றிடலாம். பாதாமை ஒரு 10 பாதாமை மிக்ஸியில் பொடிச்சு இது அதுக்கு மேலே தூவிடலாம். நீ இதை ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 3.5 மணிக்கூர் நம்ம வச்சிடலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து இப்போ எடுத்திருக்கேன். இப்போ வெட்டி காட்டுதேன். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கு. இதே மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்க. பட்டர் புட்டிங் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.